போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டதை அடுத்து சென்னை, கோவை, புதுக்கோட்டை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஆங்காங்கே அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பயணிகள் படும் அவதியை நமது செய்தியாளர்கள் விவரிக்கின்றனர். பேச்சுவார்த்தை நிலவரம் குறித்து குரோம்பேட்டையில் உள்ள நமது செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, பேச்சுவார்த்தையின் தற்போதைய நிலவரம் குறித்து சொல்லுங்க. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது கடந்த 7 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. 46 தொழிற்சங்க நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது தொழிற்சங்க நிர்வாகிகளை பொறுத்தவரையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கான இந்த சம்பள உயர்வு என்பது அவர்களது அடிப்படை சம்பளம் மற்றும் தர நிர்ணயத்திலிருந்து தர ஊதியத்திலிருந்து 2.57 மடங்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அரசு தரப்பில் போக்குவரத்து துறை அமைச்சர் தரப்பில் கூறப்படுவது 2.40 என்ற 40 மடங்கில் இந்த சம்பள உயர்வு வழங்குகிறோம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. தங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். தாங்கள் கோரிக்கை விடுத்த 2.57% என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் சம்பளமாக, அதாவது போக்குவரத்து ஊழியர்கள் குறைந்தபட்சம் சம்பளமாக 19,500 இருக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து இழுபறியில் நீடித்து வருகிறது. சில நேரங்களில் அமைச்சர் தனியாக, போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தனியாக அவர் எழுந்து சென்று தனி அறையில் அவர் ஆலோசனை செய்துவிட்டு மீண்டும் அவர் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதுபோல தொடர்ந்து சில நேரங்களில் அவர் வெளியே வந்து தனி அறையில் ஆலோசனை செய்துவிட்டு பின்னர் மீண்டும் தொழிற்சங்கத்துடன் ஆலோசனை நடத்தி வந்தார். இந்த பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து ஊழியர்கள், பேருந்து ஓட்டுநர்கள் தாமாக முன் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் ஆங்காங்கே பேருந்துகளை நிறுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இங்கே நம்மிடம் ஒரு தொழிற்சங்க நிர்வாகி இருக்கிறார், அவருடன் கேட்கலாம். சார், தற்போதைய நிலை என்ன? இந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு? தற்போதைய நிலை நீங்கள் சொல்லக்கூடிய 2.40 தான் அமைச்சர் அவர்கள் கூறியதாக எங்களுக்கு தகவல் இருக்குது. மீண்டும் அமைச்சர் தொழிற்சங்க நிர்வாகிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார். அது வந்ததுக்கு பிறகு தான் என்ன முடிவு என்பதை அவர்களும் சொல்ல அறிவிக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு சுமூகமான நிலை ஏற்பட வேண்டும். தொழிலாளர்கள் தங்கள் மனக்குமுறைகளை வெளியேற்பட்டிருக்கிறார்கள். ஆக தொழிலாளர்கள் திருப்திப்பட வேண்டிய சூழலை அரசிற்கு கடமை உள்ளது. இப்போ எந்த அளவிலான ஊதிய உயர்வு என்பது உங்களை திருப்திப்படுத்தும்? கிட்டத்தட்ட 2.57 காரணி எங்களுக்கு வர வேண்டும். அந்த தர ஊதியம் என்பது 1,700 இருக்குது. அது 2,400 உயர்த்தப்பட்டு அதை நிர்ணயம் செய்யப்பட்டு 2.57 தான் எங்களோட வேண்டுகோள். அதுக்கு சம்மதம் தெரிவிப்பார்களா அரசு தரப்பில்? எந்த அளவுக்கு இது உங்களுக்கு பாசிபிளா முடியும்னு நினைக்கிறேன்? அது அரசு நிலைப்பாடு இனிமேல் தான் தெரியும். அரசு உள்ள பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு நிலைப்பாடு எங்களுக்கு இனிமேல் தான் தெரிய வரும். ஒருவேளை 2.57க்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை என்றால், அது தரவில்லை என்றால் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை? எங்கள் தொழிற்சங்க தலைவரை கூடி பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். தொழிற்சங்க நிர்வாகி அவர் ஒரு பேட்டி கொடுத்தார், அந்த பேட்டியை பார்த்திருக்கலாம். அதாவது தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது அமைச்சரும் அந்த தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் அறையில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க அந்த பேச்சுவார்த்தையானது தற்போது சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பிலேயே காத்திருங்கள் தங்கமணி. பேச்சுவார்த்தை நிலவரம் குறித்து குரோம்பேட்டையில் உள்ள நமது செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்டோம். தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து எமது செய்தியாளர்கள் பாதிப்பு நிலவரம் குறித்து தருவதற்காக காத்திருக்கின்றனர். சென்னை திருவான்மியூரில் இருந்து செய்தியாளர் ராஜா நேரலையில் இணைகிறார். புதுக்கோட்டையில் பயணிகள் படும் அவதியை விவரிக்க காத்திருக்கிறார் செய்தியாளர் சுந்தர். கோவையிலிருந்து செய்தியாளர் நேசராஜ் இணைகிறார். மதுரையிலிருந்து செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். ராஜா, தற்போது சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? மக்கள் எவ்வாறு அங்க பாதிக்கப்பட்டிருக்கின்றனர்? சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மாநகர பேருந்துகள் ஆங்காங்கே டெப்போக்களில் பேருந்துகளை ஓட்டுநர்கள் நிறுத்திவிட்டு வைத்திருக்கிறார்கள். கடந்த 2 மணி நேரமாக பயணிகள் கடுமையான அவதியடைந்து வருவதை பார்க்க முடியுது. நாம் இருக்கக்கூடியது முக்கியமான ஒரு பேருந்து நிலையம், திருவான்மியூர் பேருந்து நிலையம். இங்கேயும் இங்கு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து பொதுமக்களும் அந்த ஊழியர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். கடுமையான
பாதிப்புக்கும் உள்ளாகி வருகின்றனர். இதனையடுத்து தற்பொழுது அந்த வாக்குவாதத்தை எடுத்து காவல்துறையினர் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்றனர். பல்வேறு இடங்களில் இந்த இது போன்ற டிப்போக்கள் அனைத்திலும் காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் அதாவது இங்க இருக்கக்கூடிய முக்கிய டிப்போக்கள் பல்லவன் இல்லம், அடையார், குரோம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு டிப்போக்களிலும் போலீசாரும் அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். பயணிகளுக்கு இது ஒரு கடுமையான அவதியை தரக்கூடியதாக இருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய இந்த திருவான்மியூர் பேருந்து நிலையத்திற்கு வெளியேயும் ஏராளமானோர் பேருந்துகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்கோம். இன்னும் எந்த பஸ்ஸும் வர மாதிரி தெரில, எந்த நடவடிக்கை எடுக்கல. எல்லாம் வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரில. நாளைக்கு நாங்கள் ஆஃபீஸ் போகணும். பட் ஏதாச்சும் கவர்மெண்ட்டாக எடுத்தால் தான் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு இது பண்ண முடியும். எல்லாம் லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. லேடிஸ் நைட்டில் ரொம்ப நேரம் எங்கேயும் தங்கவும் முடியாது. கவர்மெண்ட் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு இந்த திருவான்மியூர் மட்டுமல்லாமல் பல இடங்களிலும் பேருந்துகளுக்கு செல்ல முடியாமல் பயணிகள் அவதியடைகின்றனர். நாங்கள் வீட்டுக்கு போய் ஆகணும். ஆட்டோக்காரங்க 200 ரூபாய் கேட்குறாங்க. நான் போன லட்சுமி கோயிலுக்கு போகணும். நான் குழந்தைங்களை விட்டுட்டு வந்துக்கிறேன். நான் எப்படி போகிறது இப்போ? அதுக்கு தான் பஸ் பிரச்சனையாக இருக்குது. காலையிலேயே ஒன்று சொல்லியிருக்கணும். பஸ் விட மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் எங்கன்னா இருந்திருப்போம். நைட்டில் வந்து போக மாட்டிக்கணுமே. இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துக்கிறோம். சாவு போயிட்டு வந்துக்கிறோம். நாங்கள் பிள்ளைங்களை போய் எப்படி பார்க்க முடியும்? இப்போ பிள்ளைங்க சாப்பாடு கூட செய்யலையே. நாங்கள் திருவான்மியூரை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளுக்கு சென்றவர்கள், பள்ளி முடிந்து சென்ற மாணவர்கள், வேலை முடிந்து செல்பவர்கள் என ஏராளமானோர் இங்கு பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். தற்பொழுது இவர்கள் ஷேர் ஆட்டோக்கள் மூலம் பல்வேறு பகுதிகளில் செல்ல முடிகின்றது. ஆனாலும் கடுமையான பாதிப்பு என்பதை பொதுமக்களுக்கு தற்பொழுது இருக்கின்றது. நீங்க எங்க போறதுக்காக? நான் ராயப்பேட் போனேன். கோவளத்துலேருந்து வரேன். இங்கே திருவான்மியூரில் வந்து இப்படி திடீர்னு கட் பண்ணால் நாங்கள் எப்படி வீட்டுக்கு போக முடியும் சொல்லுங்கள்? நான் பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன். நாங்கள் ஆஃபீஸில் 5:36 கிளம்பி வரோம். வீட்டுக்கு பஸ் இருந்தாலும் 8:30 ஆகிடும் போகிறதுக்கு. இப்படி ஆல் ஆஃப் சடன் பண்ண என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? கவர்மெண்ட்டில் தே ஹேவ் டு டேக் ஸ்டெப்ஸு. கஷ்டம் இல்லையா? எங்களை மாதிரி லேடிஸை போகிறதுக்கு நைட்டுக்கு சொல்லுங்கள். ஷேர் ஆட்டோவில் எப்படிங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 10 பேர் போகிறது பஸ்ஸில் உள்ள கன்வீனியன்ஸை ஷேர் ஆட்டோவில் போக முடியுமா? அதுவும் யோசிச்சு பாருங்கள். ஆட்டோவில் போகிறதுக்கு இங்கேருந்து ராயப்பேட்டைக்கு 250 ருபீஸ் குறைச்சி சாதாரணமாகவே கிடையாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு சமயத்தில் அவங்க ஹைக் பண்ணுவாங்க. அதுவும் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது முன்னாடி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்களோ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்ஸ் ஃபைலுன்னு திடீர்னு இப்போ வந்து இங்கே வந்து நடுத்தரில் நின்றுட்டுருக்கோம். சார், நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம். இப்போ எதுக்கு அடைவர கோயிலுக்கு போகணும். திடீர்னு இப்போ வந்து முன்னே தெரிஞ்சு நான் பிளான் மாற்றிருப்போம். திடீர்னு வந்து சொன்னாங்க. இப்போ எப்படி நாங்கள் போகிறது? இப்போ சொல்லுங்கள். இப்போ நாங்கள் அங்கே போனால் எப்படி போக முடியும்? ஷேர் ஆட்டோ இருக்குது. எனக்கு சென்னை பற்றி அவ்வளோவா தெரியாது. இப்போ நான் வந்து எல்லாம் கேட்டு போயின்னு இருக்கணும். இங்கு இருக்கக்கூடிய பயணிகள் ஷேர் ஆட்டோக்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றனர். இன்று கடந்த 2 மணி நேரமாக சென்னை நகர் முழுவதிலுமே பேருந்துகள் கிடைக்காமல் பொதுமக்களுக்கு கடுமையான ஒரு அவதி ஏற்பட்டிருக்கிறது. கோவையிலிருந்து எமது செய்தியாளர் நேசராஜ் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். நேசராஜ், சொல்லுங்க, கோவையில தற்போதைய கள நிலவரம் என்ன? நாம் தற்பொழுது கோவை உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து 30ஆம் நம்பர் பஸ்ஸில் சென்று கொண்டிருக்கிறோம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் பேர் பெருமாள். இவருக்கு வந்து ஒரு நாள் கூலியாக 436 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் இவர் வந்து 2 வருஷமாக பர்மனெண்ட் பண்ணவில்லை. ஆனால் பர்மனெண்ட் பண்ணாங்கன்னா 600 ரூபா கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனாலையும் தொழிலாளர்கள் வந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு வர்றாங்க. இதே போல் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் வந்து பல்வேறு பகுதியில் ஓட்டுநராக பணிபுரிஞ்சிட்டு வர்றாங்க. தற்பொழுது கோவையை பொறுத்தவரை அனைத்து அரசு பேருந்துகளும் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. அவர்கள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் கூறும் பொழுது பொதுமக்களை இறக்கி விடப்பட்ட பிறகு இந்த அனைத்து அரசு வாகனங்களும் உக்கடம் டிப்போவிற்கு வந்துவிடும் என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது ஆங்காங்கே எந்த பேருந்தும் கோவையை பொறுத்தவரை நிறுத்தப்படவில்லை. கார்கே, தொடர்ந்து இணைப்பிலேயே காத்திருங்கள் நேசராஜ். மதுரையிலிருந்து கள நிலவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மாரிசாமி நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். மாரிசாமி, சொல்லுங்க, மதுரையில நிலவரம் எப்படி இருக்கு? போக்குவரத்து தொழிலாளர்கள் அங்கேயும் வேலை நிறுத்தம் செய்திருக்கின்றனரா? பொதுமக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர்? அது பற்றிய தகவலை சொல்லுங்க மாரிசாமி.
அதாவது நாம் இருக்கும் பகுதி மதுரை பைபாஸ் ரோட்டில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் தலைமை பணிமனை. இங்கு இருந்துதான் அனைத்து பேருந்துகளும் வெளியேறி அதாவது வெளியூர்களுக்கு மற்றும் உள்ளூர்களுக்கு செல்வதற்காக அனைத்து பேருந்துகளும் இங்கிருந்து செல்லும். இப்போது போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அதாவது குறைந்தபட்ச சம்பளம் அறிவிக்க வேண்டும், மேலும் போனஸ் தொகை அறிவிக்க வேண்டும் போன்ற தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களது இலக்கான பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம், PF, பணிக்கொடைக்கு உத்தரவாதம், சம்பளத்தில் பிடிக்கும் பணம் உரிய கணக்கில் சேர்க்க வேண்டும், மேலும் அவர்கள் கேட்கும் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமான 19,500 அரசு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்படிப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றால், போக்குவரத்து வாகனங்கள் ஆங்காங்கு செல்லும் வாகனங்கள் அந்த அருகில் உள்ள பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் டெப்போக்களுக்கு அதாவது பணிமனைகளுக்கு வந்தடைகிறது. மதுரையை பொறுத்தவரை இதுவரைக்கும் ஒரு 400 பேருந்துகளாவது பணிமனைக்கு வந்து சேர்ந்திருக்கும். நாம் இருக்கும் இந்த தலைமை பணிமனையில் தான் அனைத்து பேருந்துகளும் வர வேண்டும். இது போக 12க்கும் மேற்பட்ட பணிமனைகள் இங்கே இருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து பேருந்துகளும் அதாவது MGR பேருந்து நிலையம் மற்றும் பெரியார் பேருந்து நிலையம், அண்ணா பேருந்து நிலையம், பழங்காநத்தம், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் ஆகிய பேருந்து நிலையங்கள் உள்ளது. அந்தந்த பேருந்து நிலையங்களில் பயணிகளை ஆங்காங்கு இறக்கி விட்டுவிட்டு அந்த பயணிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாதவாறு பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு அவர்கள் 12 டெப்போக்கள் அங்கு இருக்கக்கூடிய டெப்போக்களுக்கு வண்டிகளை கொண்டு செல்கிறார்கள். தொழிற்சங்கத்தினரிடம் கேட்டோமானால் அவர்கள் தங்களது பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த அதாவது பேச்சுவார்த்தை இழுபறி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே போக்குவரத்து அதாவது வாகனங்கள் பயணிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாதவாறு பயணிகளை ஆங்காங்கு உள்ள பேருந்து நிலையங்களுக்கு கொண்டு சென்று இறக்கி விட்டுவிட்டு இல்லாவிட்டால் அவர்கள் பயணிகள் சேர வேண்டிய இடங்களுக்கு இப்போது உதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் மதுரையிலிருந்து மேலூர் செல்கிறது, மதுரையிலிருந்து வாடிப்பட்டி செல்கிறார்கள் என்றால் அவர்களை அந்தந்த அவர்களது இடங்களில் கொண்டு சென்று இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் பணிமனைக்கு வந்து பேருந்துகள் சேரும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.